நம்ம சைக்கோ ஹீரோ ஆஃபீஸ்ல இருந்தபடியே பொண்டாட்டியை கண்காணிச்சிட்டு இருக்கான் கேமரா வச்சு. அப்போ அவளோட வாட்ச் உடஞ்சு போயிடுது. அதே அவன் பார்த்துட்டு உடனே கால் பண்ணி, நான் உனக்காக ஒரு கிஃப்ட் பண்ணலான்னு இருக்கமா, நீ ஒரு வாட்ச் வாங்கிக்கோ, நான் சொல்ற கடைக்கு நீ டிரைவர் அழைச்சிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சிடறான். உடனே அவளும் கார்ல ஏறி அந்த கடைக்கு போயிடுறா. அவளுக்கு மட்டும் இல்ல, அவளோட புருஷனுக்கும் பிடிச்ச மாதிரியான ஒரு வாட்சை பேக் பண்ணிட்டு வெளியே வந்தா கார் வந்து ரிப்பேர் ஆகி கிடக்குது. உடனே இவ எப்படி போறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது தூரத்துல இருந்து புருஷன்காரன் பிக்கப் பண்றதுக்கு ஆல்ரெடி வந்திருக்கான் போல. இவ என்ன பண்றா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கான். அப்ப அங்க நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்டுக்காரன் வந்து, நான் வந்து உன்னை டிராப் பண்றேன் வீட்டுல வா அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி இழுத்துட்டு போறான். இதை பார்த்து நம்ம ஹீரோக்கு சமக்கம் வந்துருது. இப்போ நைட் ஆயிடுது. நம்ம ஹீரோயினி புருஷனுக்காக வாங்கி வச்ச கிஃப்ட்டை வந்து அழகா சர்ப்ரைஸா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை அழகா டெக்கரேட் பண்ணிட்டு இருக்கா. அப்பதான் கரெக்டா புருஷன்காரனும் வரான். ரொம்ப கோவத்தோட இருக்கான். நம்ம ஹீரோயினி வாங்கிட்டு வந்த வாட்ச புருஷன் கையில மாட்டி விட்டுட்டு இருக்கான். ஆனா அவன் டக்குன்னு அவளை தள்ளி விட்டது மட்டும் இல்லாம பெல்ட்டால அவளை நல்லா போட்டு அடிச்சுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அவளோட முடிய பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போயிட்டு ரூம் கழிச்சிட்டு போய் அவளோட கை கால்லாம் கட்டி போட்டது மட்டும் இல்லாம, உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா அவன் கூட நீ கார்ல ஏறி போயிட்டு இருந்திருப்ப, அப்ப அந்த கார்ல வச்சு அவன் என்னெல்லாம் பண்ணானோ அதுக்கான தண்டனை உனக்கு நான் இப்பவே கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூமோட டோரை வந்து சாத்திடுறான். நம்ம ஹீரோயினி கத்துற சவுண்ட் மட்டும் தான் கேக்குது. அவகிட்ட அத்துமீறி நடந்துக்கிறான். நம்ம ஹீரோயினியை கற்பழிச்சிடுறான். இதோட ஃபுல் வீடியோ லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி பாருங்க. தேங்க்யூ.